பேர் ரெஸ்பெக்ட் பண்றவர். அவர் எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணாலுமே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல மனுஷனா இருக்காரு. அப்படி ஒரு நல்ல மனிதனா இருக்கிறவரு கண்டிப்பாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறவர். ஒரு நல்ல நண்பனா யாருங்க? இன்பத்திலையும் துன்பத்திலையும் நம்ம கூட துணையா இருப்பாருங்க. இதெல்லாம் சேர்ந்தது ஒரே ஆளுங்க. திரையில மட்டும் கிடையாது, நிஜ வாழ்க்கையிலுமே ஹீரோவாக இருக்க நமது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள். ஐ லவ் யூ. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். முக்கியமாக விக்ரனன் ரொம்ப நல்லா பேசுனீங்க, நிஜமாக ரொம்ப நல்லா பேசுனீங்க. மென்டார் வெற்றிமாறன் போட்டுனேன். நான் படத்துக்கு மட்டும் தான் நினச்சேன், மேடை பேச்சுக்கும் அவர் தான் மென்டார்னு எனக்கு தெரியாது. உட்காருங்க, அவர் விட்டதெல்லாம் இவர் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப நல்ல மென்டார் சார். ஒரு நாலு பின்ன நான் படம் பண்ணாலும் எனக்கு மென்டார் ஆகிடுங்க சார். ப்ளீஸ், ஐ நீட் இட் சார். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கம்மியான நேரம் இருக்குது. நான் நிஜமாகவே ஊருக்கு போனோம், நான் போய் சொல்ல. அதனால் இங்கே இருக்க எல்லார் மேலேயும் சத்தியமாக இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மாஸ்க் படம் ஆரம்பிக்க போகிறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சார் சொன்னார், படம் மாதிரி ஷூட் ஆரம்பிக்க போதுன்னு. இன்றைக்கி அதோட ஆடியோ லான்ச்சில் அந்த படத்தோட இந்த டைட்டில் கேட்டோன்னே இந்த கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எம்.ஆர். ராதா சாரோட மார்க்ஸ் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப எதிர்பார்ப்புன்னு அதிகப்படுத்துச்சு. விஷுவல் பார்க்குற முன்னால் அந்த டைலாக்ஸ் ரொம்ப ரசித்தேன். இதெல்லாம் இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை எனக்கு தூண்டுச்சு. ஆனால் இந்த ஆடியோ லான்ச் வந்து தனி ட்ரெய்லராகவும் படமாகவும் இருந்துச்சு. வந்த எல்லோரும் ஒரு தாறுமாறாக பேசினாங்க. அது ராமரில் ஆரம்பித்து ராமர் வந்து தெரில. நான் விடுதலை எப்போது படம் பார்த்த நாங்கள் ஒரு நாள் வெற்றி சார் கொடைக்கானல் இருக்கும்போது படத்தை அவரோட பார்த்துருங்க செய்து அப்படின்னாப்புல. ஷூட் இருக்கும்போதே சார் வந்து படம் காட்டுவார். அது வெகு சிலர் மட்டும்தான் அது காமிச்சிருக்காங்க. அந்த டிஸ்கஷனுக்கு ஆக்டர்கிட்டையும் கேட்குறது. ஏன்னா அவர் அந்த படத்தில் எவ்வளோ சிந்தித்து அந்த படத்தை இயக்கியிருப்பார், இல்லை வேலை செஞ்சுருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதையும் தாண்டி படத்தில் வேலை பார்த்த எனக்கு அது மேலே ஏதாவது கருத்து இருக்கா, ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா? நான் என்ன நினைக்கிறேன், இந்த நம்ம விக்ரமன் சொன்ன மாதிரி தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன். நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு முகம் கிடையாது அவர்கிட்ட, எந்த மாஸ்க்கும் இல்லை. அவர் மேடையில் பேசுகிற இல்லை தனியாக அறையில் பேசினாலும் சரி, எப்போ பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வெற்றிமாறன் தான் இருக்கார். ஸோ அவர்கிட்ட சுத்தமாக மாஸ்கே இல்லாத ஒரு மனுஷன். ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கும் போது என்னடா இது கூட ஒருத்தன் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்காது. தனக்கு தெரிஞ்ச எதுவாக இருந்தாலும் சக மனுஷன்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல, சமமாக நடத்துறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட். ரொம்ப நன்றி. நீங்கள் மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். அதில் ஸோ மச் ரம்யா. ஸோ அப்போது அந்த சமயத்தில் இந்த ராமருங்க ஒரு ஆளை பார்க்கும்போது, ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மனுஷன்ட்ட மாட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சேன். எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது, அந்த ஆளுக்கிட்ட நம்ம கூட்டமே மாட்டேங்குது. ராமர் மாதிரி ஆளை மேடையில் ஏற்றி உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லு போனாலே 1 மணி நேரம் பேசுவார் போல இருக்குது. நம்மளாம் உட்காந்து ஜாலியாக கேட்கலாம். ஸோ ராமர் பேசினா இருக்கட்டும், நம்ம கிங்ஸ்லி பேசினா இருக்கட்டும், சுப்பிரமணிய சிவா சார் பேசினா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. ஏதோ சின்ன வயசில் திருவிழாவில் போயிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்தா மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் வழக்கமாக இந்த மாதிரி வேறு படத்தோட ஆடியோ லான்ச் போனால் போக மாட்டேன். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியாது, எதுவுமே தெரியாது, யாரையும் தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் எப்படி பேசுகிறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப தயக்கத்தில் இருப்பேன். நான் ஒரு அந்த மாதிரி சமயத்தில் நான் இப்போ ஜிவி பாடினார்ல, ஒரு சிங்கராக பிறந்திருந்தா 2 பாட்டு பாடிட்டு போயிடலாம், ஒரு 2 நிமிஷம் பாடினா கூட்டத்தை நம்ம பக்கம் திருப்பிடலான்னு தோணும். ரொம்ப கூச்சத்துக்கு தான் போவேன். நான் முறையாக வேறொரு படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன்னா அது இந்த படத்தோடு தான். இந்த ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சு, இந்த வேலை பார்த்த மனுஷங்களாம் உள்ளுக்குள்ளே செம்மையாக அடிச்சுட்டு வந்துருக்கானுங்க போல இருக்குது. மேடையில் நாகரிகம் பேசுகிறாங்க. ஏன்னா நல்லா பேசிக்கிட்டாங்க, இப்போ நல்லா பேசிக்கிட்டாங்க, நல்லா இருந்தது, வெளியும் தெரிஞ்சுது. அப்புறம் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிற அந்த நெல்சனுடைய அந்த காட்சி என்னென்னு
அவர் எந்த தூண்டில் இருப்பாரோ துரும்பில் இருப்பாரோ, ஆனால் படத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சு பார்க்க ஆசையாக இருக்கேன். மற்றபடி கவின், உங்கள் வாழ்த்துக்கள் கவின். கவின் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வசீகரமாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க. உண்மையாகவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த தனிநபராக பிடிச்சிருக்கு. நம்ம இவர் தான் சொன்னாருங்க, நம்ம நெல்சன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது முன்ன பின்ன அடி வாங்கலாம். ஆனால் இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு. ஏன்னா எப்பயுமே வண்டி மேலே ஏறிட்டே இருக்காது, வண்டி ஒரு நாள் கீழே இறங்கும். அப்போது இறங்கும்போது நமக்கு விழுகிற அடியை தாங்கிறதுக்கான பலம் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி விழுந்து வாங்குகிற ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மென்டல் ஹெல்த் பின்னாடி என்ன அடித்தாலும் எவன் அடித்தாலும் தாங்குற அளவுக்கு இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்றைக்குமே நம்புங்க. ஏன்னா அது நீங்கள் சொந்தமாக அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது. ஸோ அது படம் கண்டிப்பாக என்றைக்குனாலும் ஓடுற படமாக இருக்கணும், அது மக்களை போய் சேரணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் ஆனால் அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நம்ம காலத்துக்கும் நம்மளால் நம்ம சொந்த அறிவோடு சர்வை பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த காலம் உங்களை நிப்பாட்டு நம்புகிறேன். இந்த படத்து மேலே நிஜமாக பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த ஃபோட்டோவில் கொட்டுற மாதிரி பணம் ஆண்ட்ரியாவுக்கும் சொக்கு சாருக்கும் கொட்டட்டும். எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி. ஏன்னா 8 நாள் கூப்பிட்டு போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க. உண்மையாகவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்குது, ஏதாவது பார்த்து கொடுத்து விடுங்க. ஆண்ட்ரியா, நான் சின்ன வயசில் பீச்சில் சிலை பார்த்தேன், அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன், அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமாக. யூ லுக் சேம். அது எப்படின்னு தெரியலம்மா. அது உங்களெல்லாம் கூப்பிட்டு ஃபாரின்லேருந்து ஆளுங்க இன்டர்வியூ எடுக்கணும். எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க? சந்திராவை பார்த்த மாதிரி தான் இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நான் நர்சூஸ் காஃபி ஏதோ ஆடில் பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க. அதை ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு, அது முன்னாடி இதே மாதிரி முடி இருக்கும். நான் அப்பையும் பார்த்துருக்கேன், யாரா இந்த பொண்ணுன்னு. இப்பயும் அப்படி தான் பார்க்குறேன், யாரா இந்த பொண்ணுன்னு. நாளை பின்ன என் பையனும் பார்ப்பான் போடுறது, யாரா இந்த பொண்ணுன்னு. நிஜமாகவே அதே அழகுமா தெரில. வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா, பெட்ரூமில் படுவீங்கன்னு தெரில. வாழ்க நீங்கள். எனக்கு உங்கள் பேர் கேட்டேன், மறந்துட்டேன். रूहानी, कैसे आप? अच्छा है, आप बहुत सुंदर है, ஆல் த பெஸ்ட். மற்றபடி எல்லாருக்கும் எனக்கு நேரம் இல்லாதனால நீங்கள் எல்லோரும் நல்லா இருங்க, நான் கிளம்புறேன். சார் வெற்றி சார், நான் கூப்பிட்டது ரொம்ப நன்றி சார். எனக்கு அந்த ஐட்டம் சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். சார் நீ தான் என்ன உங்கள் கை தட்டிங்கன்னா உங்கள் எல்லோரும் தான் பிடிச்சின்னு அர்த்தம். என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது, நானே ஏமாற்றுப்பேன். ஆனால் சார் வாழ்த்துக்கள், அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். கார்டு எடுத்த போது பார்த்தது நீ தான் பண்ணேன்னு சொன்னாங்க, ஒரு நாளில் பண்ணேன்னு சொன்னாங்க. வாழ்த்துக்களா சார், உங்களை பார்க்கல சந்தோஷம். வாழ்த்துக்கள், தேங்க்யூ ஸோ மச். ஜிவி சார், இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை. தேங்க்ஸ் ஜிவி சார். ஆனால் ஒரு முறை சொல்லுவார், என்னை கூப்பிடுங்க சார்னு. தெரில ஏன் அப்படி பண்ணுறீங்க எனக்கு தெரில சார், தெரில. இருந்தாலும் ஏன்னா மேடை ஏறி சொன்னால் நீங்களும் எனக்கு பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி மூஞ்சி வச்சுப்பீங்க, நல்லா சொல்லிட்டேன் நான். இல்லை, நான் இது வரைக்கும் கேட்டதில்லை, நான் சும்மா தான் சொன்னேன், உங்களுக்காக தான் போய் சொன்னேன் இப்போ நான். தேங்க்யூ சார். நெல்சன், எனக்கு உங்களோட ஸ்பீச் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் தலைவா. அண்ட் தேங்க்ஸ். உங்களை பார்க்க நீங்கள் நடித்தது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். சொன்னேன்ல சார், நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தம்போதே ரிலீஸ்க்கு முன்னாடி அரசனுடைய இதை நான் பார்த்தேன். உங்கள் டைமிங்கே தனி. எனக்கு இன்றைக்கி மேடையில் விக்ரனன் பேசும்போது விக்ரன் டைமிங்கில் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் டைமிங்கு செம்மையாக இருந்தது. திடீர்னு எமோஷன் ஆகும்போது இங்கிலீஷ் பேசுகிறாப்புல, ஏன் தெரியல. இன்னமும் நம்ம ஊரில் அந்த பிரச்சனை இருக்குது. உண்மையை பேசும்போது இங்கிலீஷில் பேசினா அது உண்மையாக தெரியும் போல இருக்குது. ஆனாலும் அந்த ஃபார்முலா ரொம்ப நல்லா இருக்குது. நான் வேறு சொன்னேன்னா, நான் அவரை சொல்லியிருக்கேன், இங்கிலீஷில் பேசினா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நான். எனக்கு தெரியல, ஆனால் நான் அவரை ரிஜெக்ட் பண்ணான்னு தெரியல, இல்லை மேடு ஏறி ஏதாவது எனக்கு சொல்கிறாரான்னு தெரியல. என்ன காரணம்? பேமெண்ட் அதிகமாக கேட்டிருப்பீங்க. ஓகே, தேங்க்யூ. அப்போ என்னால் பேமெண்ட் கொடுக்க முடியாது வந்திருக்கேன். வாழ்த்துக்கள், நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கு. சொக்கு சார், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வந்த எல்லாருக்கும் நன்றி.
நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. அர்ச்சனா, ஐ லவ் யூ. சார் லைஃப் டைம் செட்டில்மென்ட் சார். நெல்சன் சொன்னது உண்மை, விக்ரன் சொன்னது உண்மை. இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எங்களோட டைமிங்கும் பெர்ஃபார்மன்ஸும் சரி. வாங்க நல்லா சாப்பிட்டு யாரை பற்றியா தப்பாக பேசுவோன்னு சொல்கிற அந்த கண்ணாடி போட்டு நடந்த அந்த ஒரு ஷாட்டு, அது படம் ஃபுல்லாக அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதுவும் யுவர் கிரேட். நீங்கள் நாங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்கள் நிறைய படம் பண்ணுங்கள், ப்ளீஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ அண்ட் டச். தேங்க்யூ சார். For our hero sir, come in. கொஞ்சம் நியாயமான காய் உண்மை மறைச்சாலும். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரியா மேம் கேட்டாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுவீங்க அப்படின்னு. அது லாஸ்ட்டாக வரவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கரெக்டாக அந்த இடத்துல மாட்டிக்கிறோம், வேறு வழியும் இல்லை. வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்றுக்கிட்டு வந்த எங்கள் நண்பர்கள், ப்ரெஸ், மீடியா, டெலிவிஷன் நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லைட்டாக பதட்டமாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே எந்த ஒரு ஸ்டேஜ் ஏறினாலும் டீம் எல்லாருமே என்னென்னா இங்கே இருப்பாங்க. ஸோ பக்கத்துலேயே ஆள் துணைக்கு இருக்காங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ தனியாக ஏதோ ஏற்றி விட்ட மாதிரி ஒரு லைட்டாக பதட்டமாக இருக்குது. நான் லைஃப்பில் நம்புகிற விஷயம் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக நம்புறது அன்னன்னைக்கு நாள் நல்லபடியாக போகணும். அன்னன்னைக்கு மிஷனை நல்லபடியாக முடித்து சந்தோஷமாக தூங்கினா போதும். அந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்மளை கரெக்டாக கூட்டிகிட்டு போகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த நாளுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியோடு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சரி இப்போ எப்படி எல்லோரும் என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி இருந்தபோது இன்றைக்கி பேசி எங்கள் எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷப்படுத்தின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ ஹாப்பியாக நான் ஒரு ஆடியோ லான்ச்சு எனக்கு பர்சனலாக நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. சேதோன் எனக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு நான் தேட்டரில் என்னோடய முகம் வந்தது அப்படின்னா பீஸா படத்தில் தான். ஸோ பீஸா படம் பார்த்துட்டு ஓகே ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் டெஃபினட்டாக நம்ம உண்மையாக வேலை செஞ்சால் நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்குள்ளே விதைச்ச பல பேரில் சேதுன்னு ஒருத்தன். ஸோ அந்த நம்பிக்கை அன்னைக்கு அவர் விதைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெற்றி சார் பற்றி கடைசியாக பேசலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஆனால் இந்த படம் ஆரம்பித்ததே அங்கேருந்து தான், அவர்கிட்ட இருந்து தான். அதனால் நான் அங்கேருந்தே ஆரம்பிச்சிடலான்னு பார்க்குறேன். வெற்றி சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு, கால் பண்ணி கூப்பிட்டாங்க. சரி சாரை பார்த்துட்டா ஃபார்முலா ஒரு 5-10 நிமிஷம் பேசிவிட்டு ஓகே கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாரு அப்படின்னு நினச்சா சாரே தான் கதை சொன்னார். ஒரு ஹோல் க்ரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரியை ஒரு ½ அன் ஹவரில் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா ஒரு கதையை சார் இவ்வளோ நம்பி சொல்கிறார் அப்படின்னா அவர் அந்த கதை மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நம்பினேன். அவர்கிட்ட நான் ஒன்று தான் நான் சொன்னேன், சார் நான் உங்களை நம்பி வரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு. அவ்வளோதான். இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். அண்ட் அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஒரு பெரிய ஆள்கிட்ட போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளோ டக்குன்னு பழக வராது. எனக்கு என்னென்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாகிடுச்சு அவர் கூட பேசுகிறது. ஏன்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணார், இல்லை சும்மா தான் அடித்தேன் அப்படின்னாரு. பரவாயில்லையே சார் சும்மா அடிக்கும்போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா அவர் சும்மா சொன்னாரான்னு தெரில. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர ஜாலியாகிட்டு அப்புறம் நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் அடிப்பேன். அப்புறம் சார் எப்போ சார் ஷூட்டிங் வரீங்க, வரலன்னா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டுலாம் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்னென்னா அவர் என்ன ஃப்ரெண்டாக நினச்சாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு அது முக்கியமாக படலை, நான் ஒரு ஃப்ரெண்டாக நம்பிட்டேன். ஓகே நம்ம இப்படியே போயிடலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோதான், இந்த பஸ்ஸு போய் நின்றுருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் ஏற முடியுமாலாம் தெரியாது. அதனால ஜன்னலில் காற்று அடிக்கிற வரைக்கும் அந்த காற்றை ஃபுல்லாக வாங்கிடணும்னு மட்டும் நான் நம்பிட்டேன். சந்தோஷமாக இருந்தேன் சார். இந்த ஓவரால் ஜேர்னி ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு மாதிரி ஐயோ முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்குது. படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சந்தோஷமாக இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்குது. ஒரு நாள் சார் கொஞ்சம் டவுனாக இருந்தார். எனக்கு சொக்கண்ணனை பற்றி பர்சனலாக எனக்கு அவ்வளோவா தெரியாது, இந்த படத்தில் தான் அறிமுகம். சார் டவுனாக இருந்தார். என்ன சார் என்னாச்சு அப்படின்னு மாதிரினா, இல்லை நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் தான் வந்தோம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது சொக்கு அசிஸ்டண்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு. இன்றைக்கி இத்தனை வருஷம் கழித்து சொக்கு மொதல் படம் பண்ணுறாரு.
நல்லபடியாக அந்த படம் வந்து சேர்ந்துடணும், கரெக்டாக வந்து இதாகிடணும். ஏன்னா படத்தோட பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும், அது எல்லாமே ரொம்ப இதுவாக போயிட்டுருக்குன்னு சொல்லி ரொம்ப குரூஷியலான ஒரு சுச்சுவேஷனில் சொல்லிட்டு இருந்தார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன சார் சுச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சிரிச்சிட்டு, ஆமாம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குல்ல அப்படின்னாரு. அப்போ நீங்கள் தனுஷ் சார், நான் உங்கள் கையில் இருக்கிற சேவலா சார்? கண்டிப்பாக பார்த்தே அடிச்சிருன்னு நம்புகிறேன் சார், அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன், பார்ப்போம். ஆண்ட்ரியா மேம் சேம் அதே தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆண்ட்ரியா மேம் கதை கேட்டு தான் அனுப்பியிருக்காங்க சார்கிட்ட. அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு மற்ற எல்லாத்தையுமே தாண்டி நான் இன்னும் அந்த மனிஷி படமோ இல்லை பிசாசு 2 நான் பார்க்கல மேம். ஆனால் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டேன், அதில் எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ எனக்கு என்னென்னா, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, சாரி மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இது எல்லாமே அதுக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் அதெல்லாமே பயங்கரமாக எல்லாமே ஒன்று கூடி வரும்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் சொன்ன மாதிரி என் அண்ணன்றது முக்கியமாக நான் கற்றுக்கிட்டது ஒன்று தான், போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வந்து சேரணும் அப்படின்னு. அந்த விதத்தில் உங்களுக்கும் சொக்கண்ணனுக்கும் எல்லாமே நல்லபடியாக வந்து அமைஞ்சிரும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அடுத்தது விக்ரமன் டைரக்டரு, இவ்வளோ அவர் நிறைய பேசுவாருன்னு தெரியும். ஆனால் என்னென்னா இன்னைக்கு கரெக்டாக பேசிட்டீங்க. நான் இந்த ஸ்டேஜில் பேசுகிறத இது லைவ்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில், இதை சென்சார்லாம் பண்ண முடியாதடா அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். சூப்பர். என்னோட ஆசை எல்லாமே ஒன்று தான் விக்ரமன், படம் நல்லபடியாக போகணும், ஒரு பெரிய ஹீரோ உங்களுக்கு கால் பண்ணணும், இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வேறு எந்த இதுவுமே கிடையாது. நிச்சயமாக அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஜிவி ப்ரோ பற்றி எனக்கு சொல்கிறதோட ஒன்று கேட்கணும் அப்படின்னு இருந்தேன். ஒன்றும் இல்லை சார், எனக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னு என்னையவே கேட்டாங்க. எனக்கு என்னென்னா, ஒரு வேலை தான் பார்க்குறோம் நாங்கள், ஒரே ஒரு வேலை, அதை கரெக்டாக பண்ணி கொண்டு போய் சேர்க்குறதே போராட்டமாக இருக்கிற இந்த காலத்தில் நடிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, பாட்டு போடுறீங்க, இது கான்சர்ட் வேறு, எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தூங்குறீங்களா சார்? தூங்குவீங்களா சார்? கரெக்டாக ஓகே சார். உடம்பை பார்த்துக்கோங்க சார், பத்திரமா உடம்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆல்பம் டெஃபினட்டாக நீங்கள் சாருக்காக ஒத்துட்ருப்பீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு 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 சின்ன சின்ன ஆசை இருக்கும்ல சார், வாழ்க்கையில் இதெல்லாம் டிக் அடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஜிவி சார் ஆல்பமில் நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு அவ்வளோதான், அதை நான் டிக் அடிச்சிட்டேன். அதுலேயே எனக்கு பயங்கர சந்தோஷம். எனக்கு என்னென்னா, ப்ளஸ் அந்த சொன்னது உங்களுக்கு ஹிட் மிஷின் ஒரு பேர் வச்சுருக்காங்க தெரியும்ல சார், அந்த மிஷின் இந்த படத்தை நல்லா தள்ளிடும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லா ஸ்டைல் ஆஃப் பாட்டும் இந்த படத்தில் அமைஞ்சது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். அவர் எப்படி எல்லா ஜானரும் பண்ணணும், அது ஹிட்டு கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ அமரன் அது ஒரு ஜானரில் இருக்கும், இப்போ ரீசெண்டாக அந்த பராசக்தி சிங்கிள் ஆகட்டும், குட் பேட் அக்லி ஆகட்டும், ஒன்று வேறு இதில் இருக்கும்போது எக்ஸ்டர்னரி அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி, எனக்கு என்னென்னா இந்த படத்தில் எல்லா ஸ்டைலேருந்து ஒரு பாட்டு அமைஞ்சதே ரொம்ப சந்தோஷம் சார். ஓவராலாக இந்த ஆல்பம் வந்து டெஃபினட்டாக மக்களுக்கு இன்னும் நல்ல படத்துக்கு அப்புறம் போய் சேரும் நம்புகிறேன். என்னோடய ஃபேவரெட் வந்து இந்த கடைசி பாட்டு வெற்றி வீரனே அப்படின்ட்டு. சார்கிட்ட நான் சார் இந்த பாட்டை எப்படியாவது விட்டுருங்க சார், இந்த பாட்டு போதும் சார். ஏன்னா அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு படம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு காமன் மேனுக்கான ஒரு பாட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லா காமன் மேனும் உண்மையாக உழைக்கிற எல்லாருக்குமே அந்த பாட்டு போய் சேரும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆல்பம்காக. அண்ட் அசார் மாஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். எந்த மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணுறனாலே கன்ஃபார்மாக அசார் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணியே தீர்வேன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது இது போதுன்றாருங்க, இது போதும் அப்படின்னு சொல்கிற ஒரு மாஸ்டர் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த லொக்கேஷன் போனதே, நாங்கள் சீரியல் ஷூட் பண்ண லொக்கேஷன், அந்த கண்ணுமொழி பாட்டுக்கு அந்த லொக்கேஷன் போயிட்டு எனக்கு மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி மாஸ்டர். டெஃபினட்டாக நம்ம நிறையா ஒர்க் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக சதீஷ் ஸ்டெப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். அண்ட் ஆர்டி சார், நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுற ஒரு சீனியர் டிஓபி சார். எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அப்படியே அந்த மாதிரி அமைச்சிட்டாங்க. எனக்கு என்னென்னா, ஒரு ஃபஸ்ட்டு படம் விக்ரமன், இப்போ தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கிற, நல்லபடியாக அதை ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள் ஒன்று தேவை. ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டு எனக்கு இன்றைக்கி படம் பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போதே அந்த நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாத்தையுமே டோட்டலாக காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ.
அண்ட் ருஹானி ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. டெஃபினட்டாக உங்களுக்கும் நிறையா வாய்ப்பு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தானு சார், கதிரேசன் சார், ரொம்ப நன்றி சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பவன் சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதுவும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. டெஃபினட்டாக படம் முடித்து எல்லோரும் வரும்போது பவன் சார் பர்ஃபார்மன்ஸும் சரி, தலைவர் ரெட்டின பர்ஃபார்மன்ஸும் சரி கண்ணுக்குள்ளேயே நிற்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் இது இப்போதைக்கு ஒரு இன்சைட் ஜோக்காக இருந்து நாங்கள் மட்டும் சிரிச்சிக்கலாம். படத்துக்கு அப்புறம் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மற்றபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. யாரையாவது மிஸ் பண்ணிட்டா மட்டும் மன்னிச்சிக்கோங்க. வினோத் தலைவா, ரொம்ப நன்றி தலைவா. எனக்கு வினோத் கூட ரமேஷ் அண்ணன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. குட் நைட்டு, டூரிஸ்ட் ஃபேமிலியிலலாம் நடிச்சிருப்பாப்பில். இப்போ கூட ஷூட்டிங் வர முடியலன்னு நினைக்கிறேன். அண்டு கடைசியாக என் அண்ணன் நெல்சன் அண்ணன். அதாவது இப்போ ரீசெண்டாக அந்த கிஸ்ஸு படத்தோட ப்ரொமோஷனில் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று பயங்கரமாக இதாச்சு. நம்ம சதீஷ் வந்து சொல்லியிருப்பாப்பில், அப்போ என்னை தடுத்து நிறுத்துங்க ஜி அப்படின்னு தப்பு பண்ணும்போது. அந்த மாதிரி லைஃப்பில் முக்கியமான டைமில் என்னை தடுத்து நிறுத்தி கரெக்டாக ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ இந்த படத்துக்கு நான் எதுவுமே கேட்கல, ஆனால் கேட்டாலும் சரி கேட்கலாலும் சரி கூடவே இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு, தெரில எத்தனை பேருக்கு இது அமையும் அப்படின்னு தெரியல. தேங்க்ஸ் சொல்லி சிம்பிளாக முடிக்கவும் முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே வந்ததுக்கு எல்லாத்துக்குமே ஓவராலாக. மற்றபடி நவம்பர் 21 படம் ரிலீஸ் ஆகுது. அர்ச்சனாக்கா வந்து நான் டாக்டரில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் இன்னும் நல்ல பழக்கம். எனக்கு என்னென்னா, ஆஸ் அ பர்ஃபார்மராக அண்ணன் சொன்ன மாதிரி அர்ச்சனாக்காக்கு நம்ம எந்த ஃபீடுமே கொடுக்க தேவையில்ல, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க வேலை அவங்க சூப்பராக பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. உங்கள் பொட்டென்ஷியல் அளவுக்கு இந்த ரோல் நாங்கள் இது பண்ணோமா எனக்கு தெரிலக்கா. ஆனால் டெஃபினட்டாக இன்னொரு படத்தில் நிச்சயமாக பயங்கரமாக ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நிச்சயமாக அதுவும் நடக்கணும்னு நம்புகிறேன். மற்றபடி அவ்வளோதாங்க. வந்திருக்க எல்லாருக்கும் திருப்பி ரொம்ப ரொம்ப நன்றி. 21ஆம் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். ரொம்ப திருப்திகரமாக பார்த்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு போவீங்க நம்புகிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்போ போல கூட ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ கவின், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் இவன் நல்லவன் கெட்டவன் இல்லாமல் அவங்க எல்லாருமே ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் மூஞ்சிலே அடிச்சிருக்கான் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஜிவி இருக்கும்போது அவரோட மியூசிக்கு ப்ளஸ் ஆர்டி சார் இருக்கார். இவங்க இப்போ இந்த படத்தோட நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு கவின் நடித்து வந்த படங்களில் இப்போ ரீசெண்டாக டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டாக இருக்கிற ஃபிலிம் வந்து இந்த படம் தான் என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் கவினோட லுக் அண்ட் எவ்ரிதிங்கும் ரொம்ப சாலிடாக இருக்குது. இன்னொரு விஷயம் கவின் பற்றி சொல்லணுன்னா, ஒரு படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாக இது ஓடுமா ஓடாதான்றதை தாண்டி இதில் புதுசாக என்ன இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்தாலுமே அதை தைரியமாக நம்பி உள்ளே போகிறது, அடி வாங்கினாலும் வாங்கிறது, சட்டை முதுகில் எனக்கு இப்போ அவுத்து பார்த்தா நிறைய காயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வலிக்கு மருந்து போட்டு நமக்கும் அப்படியே கை ஆறிடும் அந்த மாதிரி. பட் ஆனால் என்னென்னா இது இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மேலே கீழே போயிட்டு வந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன், கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்காக பார்க்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போக மேபி ஆஃப்டர் ஒரு 5-10 இயர்ஸ் வந்து ரொம்ப ஒரு சாலிடான பொசிஷன் வந்து சினிமாவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிலிம் பை ஃபிலிம் வந்து அவனோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ப்ளஸ் அந்த ஒரு கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கிராஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. மேபி இன்னைக்கு எப்படி வேணால் டெசிஷன்ஸ் போன படங்களுக்கு முன்னாடிலாம் மாறலாம். பட் ஆன் லாங் ரன் வந்து ரொம்ப லாங் வே டு கோ கவின். ஆல் த பெஸ்ட். அண்ட் ஆண்ட்ரியா மேம்ஸ் அஃப்கோர்ஸ் வந்து ரொம்ப எல்லாமே சேலஞ்சிங் கேரக்டர் எடுத்து பண்ணுறீங்க. இதுலேயும் பயங்கரமான சேலஞ்ச் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் டு யூ. அண்ட் சார், தானு சார், கதிரேசன் சார், எல்லாருக்கும் நன்றி. ரெட்டினோட போர்ஷன் மட்டும் நான் ஒரு 2-3 சீன் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது ரெட்டின். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நடிக்கும்போது சில படத்தில் கொஞ்சம் நீங்களாகவே எதாவது பண்ணுவீங்கல்ல க்ரியேட்டிவாக, அந்த மாதிரி பண்ணி அப்பப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்போம், ஏன் இப்படி பண்ணுற நீ ஒன்று இல்லை எனக்கு அந்த டைமில் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நல்லா நடிக்க வச்சுருந்தாங்க. அந்த சீனை வந்து நான் எத்தனை வாட்டி பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரி சிரிப்பு வந்துகிட்டே இருக்குது. அதனால் இதுக்கு அவள் இந்த படம் வச்சு இன்னும் ஒரு 3-4 படம் வந்துடும். அதோட அந்த 2-3 பேர் போட்டு தள்ளிட்டு திருப்பி இன்னொரு படம் அப்படியே போயிட்டுருக்கு. எனிவே ஆல் த பெஸ்ட். ஒரு டீமாக வந்து இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ஆல் த பெஸ்ட் ஒரு டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். விஜய் சேதுபதி சார், வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெல்சன் சார், ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் உங்களையும். அர்ச்சனா, நல்லா இருக்கீங்களா? நீங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், நீங்கள் வழக்கம் போல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. நான் கவின் கிட்ட கேட்டேன், ஏன்னா நான் டாக்டரில் இவங்களோட ஒர்க் பண்ணும்போது நான் எதுவுமே சொல்லாமல் சீன் பேப்பர் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து
சைலண்ட்டாக இருந்தது இவங்க கிட்ட மட்டும் மீது எல்லாருக்கிட்டையும் போய் இப்படி பண்ணுங்க ஏதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன், இவங்களுக்கு தான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ அவ்வளோ சீசனாக நடிக்கிறாங்க. எனக்கு நான் தான் இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணோம், நல்லா உங்களை சினிமாவில் நிறைய யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பட் இப்போ கம்மியாக தானே கேட்பீங்க? இல்லை சார், இப்போ கொஞ்சம் அதிகமாகவே கேட்பேன். ஹாப்பி ஆயிட்டேன் அந்த வகையில் சார். மாஸ்க் படத்தோட பேரு. இப்போ உங்க கையில ஒரு மாஸ்க் இருக்கு சார். இந்த மாஸ்க் போட்ட உடனே இந்த நபராக இருக்கிறதுல அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு ஒன்று சொல்ல போறீங்க சார். முதல்ல ஜிவி சார் முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் சார். என்ன சார் ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே சார்? ரெண்டுலாம் நீங்க ஒன்று கேட்டா அவர் ஒன்று பேசிட்டு போயிடுவாரு. அது என்ன, அது செட் ஆயிடுச்சு. ஜிவி சாரோட மாஸ்க் போட்டுட்டீங்க சார். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்? ஜிவி சாரோட அட்வான்டேஜ் என்னன்னா வேலை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்துக்கும் அதை டெலிவர் பண்ணிட்டேங்க. அஸ் எ ஹீரோவாகவும் சரி, மியூசிக்காகவும் சரி. இப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 படம் நடிக்கிறோம், 2 படம் மியூசிக் போடுறோன்னா பண்ணலாம். அவர் பண்ணுற நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல. ஆனால் ஆக்டராகவும் சரி, மியூசிக் டைரக்டராகவும் சரி, அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக டெலிவர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து அதுக்கான ஒரு எஃபர்ட் இல்லாமல் அந்த இடம் அது பண்ணவே முடியாது. நான் கூட நிறைய பேர்கிட்ட பார்க்கும்போது கேட்டிருக்கேன், அவர் எப்படி இவ்வளோ படம் நடிக்கிறாரு, இவ்வளோ படம் மியூசிக் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படமும் இப்போ நான் ரீசெண்டாக அமரன்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. ஸோ அப்போ ராஜ்குமார்கிட்டையும் கேட்டேன், எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு. ஸோ அந்த டெலிவரி கொடுக்கறதோட எஃபர்ட் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ வேலை பார்க்குறது அதோட டிஸ்அட்வான்டேஜ். சூப்பர் சார். ஓகே சார், இது வந்து நீங்க அவர் பெர்செப்ஷன்ல சொல்றீங்க, நீங்க மாறிட்டீங்க ஜிவி சாரா அந்த மாதிரி கேக்குறேன் நானு. அடுத்தது வெற்றிமாறன் சார். அவர் இருக்கிற பேரை கெடுக்கணும் அந்த மாதிரி. சரி சார், அப்ப இப்படி போயிடலாம் சார். இல்ல வெற்றிமாறன் சாரா நீங்க மாறிடுறீங்க. அட்வான்டேஜ் சரி சார். வெற்றிமாறன் சாரா இருக்கிறதுல அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? வெற்றிமாறன் சாரா இருக்கிறது ஒன்று நான் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட. அவர் பேசுறது கண்டென்ட்டை பார்த்து 2 பேரும் சிரிச்சு பேசிட்டே இருப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஏதோ சோகத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு. என்னன்னா இப்படி ஒரு கேரக்டர் நான் மீட் பண்ணதே இல்லை. அவர் வந்து சந்தோஷமாகவே பேச 2 பேருக்கு நேற்று கூட அப்படியே ஜாலி சார், இப்போ நீங்கள் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியுதே சார் அப்படி. ஆமாம் சார், அப்படி தான் போயிட்டு இருக்கு நம்ம லைஃப். அடப்பாவி இதுக்கே எப்படி இருக்கா அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து அவர் ஆச்சரியம். ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பார்க்கும்போதே வெளியில் பார்க்குறது தான் சீரியஸாக இருக்க மாதிரி தெரியுது. நானும் அப்படி தான் நினச்சேன். உள்ளே போனால் அவர் ரொம்ப சீரியஸான பிரச்சனையவே ரொம்ப ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பார். எப்போவுமே சீரியஸாக ஃபேஸ் வச்சு ரொம்ப பேசுகிறதே கம்மி தான். அவர் படம் தான் ரொம்ப டெட்லியாக இருக்கும். அதை பார்த்து டிசைட் பண்ணுறோம். பட் ஆளாக அவர் அப்படியே டோட்டலாக வேறு. And the disadvantage of being வெற்றி சார்? டிஸ்அட்வான்டேஜா? அவர் மாதிரி யாருன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு தெரியலையே. இது பதில் சொல்லாமல் இருக்கிறது தான் கரெக்ட். ஓகே சார். விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப அவருக்கு அது சார் வந்து நான் பார்க்குற வரைக்கும் அவருக்கு வந்து ஆக்டிங் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட். இப்போ நான் நாளைக்கு நம்ம ஆக்டர் ஆகணும், நான் ரொம்ப வேற ஆங்கிள் தப்பாக பேசிட்டு இருக்கணும். இல்லை பரவாயில்ல சார், ஏதோ ஒன்று சார். நீங்கள் இயக்குனர் சார், நீங்கள் எப்படி பேசினாலும் ஓகே தான். இல்லை சார், அவர் அதுதான் டிமாண்ட் ரொம்ப அவருக்கு. அட்வான்டேஜ் என்னன்னா ஆக்டராக இருந்ததுன்னா அவருக்கு ரொம்ப ஸ்கில் வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்டில் வருது. அது ஒரு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வர மாதிரி தான் இருக்குது எப்போவுமே. வந்து ஒரு ஆக்டர் இப்போது சொல்கிறேன், இப்போ கவின் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு நடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும்ல. ஹோம்ஒர்க் இருக்குது, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும்னு. பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்றைக்குமே அப்படி தோணுனதில்லை. அவர் வந்து சார் இப்படி திருப்பினா இப்படி நடிப்பார், அப்படி திருப்பினா நார்மலாக இருப்பாருன்ற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த கிராஃப்ட் அவர் கிராஃப்ட் மேலே இருக்க கண்ட்ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக நான் அவருக்கு பார்க்குறேன். நான் மாறுறதை பற்றி நான் யோசிச்சது. ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் கேட்கல. இப்போ நீங்கள் கவினா மாறிடுறீங்க சார், என்ன சார் அட்வான்டேஜ்? கவினா மாறினா ஜாலி, நிறைய அட்வான்டேஜ். சரி சார், 2 சொல்லுங்க அப்போ. இல்லை, ஒரு மாதிரி ஒரு கிளாமரான பையன். அதுக்கு மேலே சொன்னால் அவனும் மாட்டிப்பான், நானும் மாட்டிப்பேன். ஓகே சார், அது அட்வான்டேஜ். ஆண்ட்ரியா மேம் மாறினா? ஆண்ட்ரியா மேம் இருந்தால் வந்து அட்வான்டேஜ் வந்து அவங்க பாட்டு, எனக்கு அவங்க பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் அப்படி இப்படி முன்ன பின்ன ஏதாவது எங்கேயாவது ஒரு சண்டை வர மாதிரி இருந்தால் கூட பாடினா கூட ஒரு நார்மலாகிடும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சார்? டிஸ்அட்வான்டேஜ் எது இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்லை, ஜென்யூனாகவே தெரியல. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சார். விக்ரன்னா? ஆமாம் சார். மேடம் ஃபுல்லாகவே டிஸ்அட்வான்டேஜ் தான். நான் விக்ரன்னு சொல்லி உள்ளே போனால டேய் காலை பின்னாடி விடாங்க. ஏன்னா அவன் இந்த ஆக்சுவல் ஒரிஜினல் கதையில் அவன் யோசிச்சிருந்த சீக்வன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் கேட்டேன். இதை கேட்டு தர்மடி வாங்க போகிறது கவினா, வெற்றி சாரா, இல்லை இவனா? கன்ஃபார்மாக அவன் ஓட்டிடுவான் ஃபர்ஸ்ட்டு. அவன் அந்த அடிக்க வரும்போதே க்ரௌடோட க்ரௌடாக மெர்ஜ் ஆகிடுவான். அதுக்கான எல்லா பாடி லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அதை யோசிச்சுட்டு அதை உஷாராக இவர் வெற்றி சார் வந்து அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இது பண்ணிட்டாரு. தம்பி இதெல்லாம் எடுத்தால் யாருமே இருக்க முடியாது சொல்லி சிலது கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. Super sir. Thank you so much, Nelson sir, for being with us, and you. absolute honor to have you with us. Thank you so much. All the best everyone.